டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் இடம்பெற்றுள்ள சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை என்ற துறையை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தலைமைச் செயலகத்தில் 40 துறைகள் உள்ளதை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் ஒவ்வொரு துறையாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே முதல் துறையாக முதல்வரின் முகவரி துறையை பார்த்திருக்கிறோம். இப்போது அதற்கு அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக உள்ளது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இந்த துறையை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நாம் சமீப காலமாக தமிழ்நாடு நிர்வாகம் குறித்த முக்கியமான தகவல்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்தில் தலைமைச் செயலாளர் முதல் விஓ வரை உள்ள அனைத்து பதவிகளின் விவரங்களை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து தலைமைச் செயலகத்தை பற்றியும் பார்த்திருக்கிறோம். அதில் உள்ள 40 துறைகளின் விவரங்களையும் இப்போது பார்த்து வருகிறோம். அதில் முதல் துறையாக முதல்வரின் முகவரி துறையை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருப்பது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆகும். இதை பற்றிய முழுமையான தகவல்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தலைமைச் செயலகத்தில் 40 துறைகளை கொண்டு இயங்குகிறது. அதுதான் அதாவது தமிழ்நாட்டின் நிர்வாகத்தின் முதுகெலும்பு மற்றும் அடித்தளமாக கருதப்படுகிறது. அந்த 40 துறைகளில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருப்பதுதான் முதல்வரின் முகவரி துறை. அந்த துறையை பற்றிய விவரங்களை ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். தற்போது அதற்கடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருப்பதுதான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இதை பற்றி இப்போது பார்ப்போம் நண்பர்களே. இதனுடைய பின்னணியை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது அதனுடைய தோற்றத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. மகளிர் உரிமைத்துறை என்று சொல்லும்போது முக்கியமாக 2 விஷயங்களை சொல்ல வேண்டும் நண்பர்களே. அதாவது தமிழக அரசானது அதாவது மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாயை வழங்குகிறது. அது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் தகுதியுள்ள குடும்ப தலைவிக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறது நண்பர்களே. அது எப்போது துவங்கப்பட்டது என்று கேட்டால் செப்டம்பர் 15, 2023 ஆண்டு அண்ணா பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை என்று சொல்லக்கூடிய திட்டமானது செப்டம்பர் 15, 2023 ஆண்டு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது நண்பர்களே. அதற்கடுத்து அரசாங்க பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து அரசாங்க கல்லூரியில் சேருகிற மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது புதுமை பெண் என்ற திட்டமானது இது செப்டம்பர் 5, 2022 ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவி திட்டத்தின் கீழ் அரசாங்க கல்லூரியில் சேர்கிற மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டமானது செப்டம்பர் 5, 2022 என்ற அன்று கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இது புதுமை பெண் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மகளிர் உரிமை துறையின் முக்கியமான சாதனைகளாக இந்த 2 திட்டங்களும் இருக்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து இதனுடைய வரலாற்று பின்னணியை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை என்ற பெயரை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை என மாற்றியுள்ளது. ஒரு நலமான, வளமான மற்றும் நிலையான மனித ஆற்றல் மிக்க சமுதாயம் விரைவாக வளர இது வழி செய்கிறது. இத்துறையானது எண்ணில்லா வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் நிதி உதவிகளையும் செய்து வருகிறது.
இதனுடைய முக்கியமான குறிக்கோள்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் முக்கியமான நோக்கம் அல்லது குறிக்கோள் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து சமூகத்தில் மதிப்புமிகு நிலைக்கு அவர்களை உயர்த்துவதே முக்கியமான அதாவது தலையாய குறிக்கோளாகும். அதற்கடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தி அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டப்படுகிறது. அடுத்து இவற்றினுடைய செயல்பாடுகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இத்துறையானது 3 இயக்குநரகங்களை கொண்டுள்ளது. அதாவது டைரக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 3 இயக்குநரகங்களை கொண்டு செயல்படுகிறது. அதில் முதல் சமூக நலம், 2வது சமூக பாதுகாப்பு, 3வது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் என்ற 3 துறைகளை கொண்டு இயங்குகிறது. அதற்கடுத்து இதன் மூலம் செயல்படுத்தக்கூடிய சில முக்கியமான திட்டங்கள்: பெண்களுக்கு திருமண உதவி வழங்கும் திட்டம், பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதி ஏற்படுத்தி தருதல், மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல், கிராமப்புற மகளிருக்கு மகளிர் சக்தி மையங்களை ஏற்படுத்தி கொடுத்தல், பெண்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்க மாநில பெண்கள் வள மையம் ஏற்படுத்துதல், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அதாவது முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், அதாவது சிசு கொலையை தடுத்தல் என்ற தொட்டில் குழந்தை திட்டம். அதற்கடுத்து மகளிர் உதவி எண் 181 இலவச சேவை 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மகளிர் உதவி எண், அதாவது 181 இலவச சேவை 24 மணி நேரமும் செயல்படக்கூடியது. அதற்கடுத்து இத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்ட சில சமீபத்திய திட்டங்களை இப்போது பார்க்கலாம். மூத்த குடிமக்களுக்காக சமூக நல இயக்குநரகத்தில் தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு சமூக நலத்துறையில் தனியான ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து அனைத்து துறைகளிலும் பாலின வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து வாடகை தாய் குழந்தை பராமரிப்பு பணியாளர்களுக்கு 270 நாட்கள் பராமரிப்பு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்று அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய பணியாளர்களுக்கு 270 நாட்கள் பராமரிப்பு விடுமுறையாக அளிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த சில திட்டங்கள் தற்போது இந்த துறையால் சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதுபோக ஏற்கனவே தொடங்கப்பட்ட சில திட்டங்களையும் பார்த்து இருக்கிறோம். அதாவது பெண்களுக்கு திருமண உதவி வழங்கும் திட்டம், அதற்கடுத்து பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதி ஏற்படுத்தி கொடுத்தல், அதற்கடுத்து மகளிர் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல், கிராமப்புற மகளிருக்காக மகளிர் சக்தி மையங்கள் ஏற்படுத்துதல், பெண்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்க மாநில பெண்கள் வள மையம் ஏற்படுத்துதல், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அதாவது முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மகளிர்கள் 24 மணி நேரம் தன்னுடைய குறைகளையோ அல்லது புகார்களையோ பதிவு செய்வதற்காக மகளிர் உதவி எண் 181 இலவச சேவை என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இந்த திட்டமும் இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை என்ற துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்தில் தலைமைச் செயலகமானது முதுகெலும்பாக செயல்படுகிறது என்று பார்த்தோம். அந்த தலைமைச் செயலகத்தில் உள்ள 40 துறைகளில் ஒவ்வொரு துறையாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருப்பது
முதல்வரின் முகவரி துறையாகும். அந்த துறையை முதலில் நாம் பார்த்து இருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயனடையுங்கள். அதற்கடுத்து இரண்டாவது துறையாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையை பார்த்து வருகிறோம். இந்த துறையை பொறுத்தவரை முக்கியமாக 2 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. சமீப காலங்களில் அதை கண்டிப்பாக தேர்வில் கேட்பார்கள். அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட 2 திட்டங்களை கொடுத்து கேட்பார்கள். அதாவது செயல்படுத்தப்பட்ட 2 திட்டங்கள், அதாவது குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், அதாவது மகளிர் உரிமை தொகை என்று சொல்லக்கூடிய மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமானது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள், அதாவது பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்று அவருடைய சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இது முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி. மகளிர் உரிமை தொகையானது எப்போது எங்கு தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். அதாவது 2023 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் அவருடைய சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து புதுமை பெண் திட்டம் என்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். செப்டம்பர் 5 2022 கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது புதுமை பெண் திட்டம் என்பது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவிகள், அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவிகள் மேற்படிப்புக்காக அரசாங்க கல்லூரிகளில் சேரும்போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது நண்பர்களே. இந்த திட்டம்தான் புதுமை பெண் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அது எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். அது செப்டம்பர் 5 2022ஆம் ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இது ஏற்கனவே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வந்தது நண்பர்களே. அதை இப்போது புதுமை பெண் திட்டம் என்ற பெயரில் தொடங்கி இருக்கிறார்கள். இதன் மூலம் அரசாங்க கல்லூரியில் சேர்கிற மாணவிகள், அதாவது தன்னுடைய பள்ளி படிப்பை அரசாங்க பள்ளியில் படித்திருக்க வேண்டும். அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அவர் அரசாங்க பள்ளியில் படித்து அதற்கு மேற்கொண்டு அரசாங்க கல்லூரியில் சேர்ந்த பிறகு அந்த 3 ஆண்டு காலத்துக்கும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாயானது அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்தகைய புதுமையான திட்டம்தான் புதுமை பெண் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. இது செப்டம்பர் 5 2022ஆம் ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவி திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. இந்த 2 திட்டங்கள் தான் இதில் கேட்கக்கூடிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இருக்கிறது. மற்றவைகளையும் மாணவர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து நாம் இன்னொரு முக்கியமான துறைகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தலைமைச் செயலகத்தில் உள்ள 40 துறைகளில் ஒவ்வொரு துறையாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அதனுடைய வரலாறு, பின்னணி, முழு விவரங்களை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே முதல்வரின் முகவரி திட்டம் என்ற திட்டத்தை பார்த்து இருக்கிறோம். இப்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை என்ற துறையை பார்த்து இருக்கிறோம். அதற்கடுத்து முக்கியமான ஒரு துறையை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தலைமைச் செயலகத்தில் உள்ள 40 துறைகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயனடையுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நண்பர்களே, அவர்களும் பார்த்து பயனடையட்டும். ஏனென்றால்
சமீப காலமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ்நாடு நிர்வாகம் குறித்த சில கேள்விகள் இடம்பெறுகிறது நண்பர்களே. அதனால் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியை பற்றிய முக்கியமான தகவல்களை பார்த்து வருகிறோம். அதனால்தான் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்து விடுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். நம்முடைய நோக்கமானது அனைத்து மாணவர்களையும் அரசாங்க வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்பதுதான் நண்பர்களே. அதனால் தீவிரமாக திட்டமிட்டு படியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இவற்றை ஷேர் செய்து விடுங்கள் நண்பர்களே, அவர்களும் பார்த்து பயனடையட்டும். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து வரும் முக்கியமான தலைப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. அடுத்து சந்திப்போம்.